வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே எளிமையான முறையில் மார்ஷ்மெல்லோ எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். மார்ஷ்மெல்லோ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மார்ஷ்மெல்லோ செய்கிறதுக்கு மூணு பொருள் இருந்தால் போதுங்க. நம்ம வீட்டிலையே சூப்பராக சாஃப்டாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம கடையில் போய் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. குழந்தைங்களுக்குலாம் இதே போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் அரை கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கலாங்க. நல்லா பவுடர் பண்ணிவிட்டு சளிச்சு எடுத்துருக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது போல் கையை வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சுகர் பவுடரும் கார்ன்ஃப்ளவரும் ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கிற மாதிரி கலந்து வச்சுக்கிறணும். பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இதை நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சுகர் பவுடர் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை இதில் சேர்த்துட்டு நல்லா டஸ்டிங் பண்ணிக்கலாம். இது நம்ம மார்ஷ்மெல்லோ செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ப்ராசஸ்லாம் செஞ்சு வச்சிடணுங்க. இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் பவுடர் சேர்த்துருக்குறேன். நீங்கள் ஜெலட்டின் பவுடருக்கு பதிலாக அகர் பவுடர் கூட சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இதில் அரை கப் அளவுக்கு கொஞ்சம் சூடாக இருக்கிற தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் தண்ணி சூடாக இருக்கணும். சேர்த்துட்டு இதை கட்டிகள் இல்லாத போல் இது போல் நல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 10-15 ட்ராப் அளவுக்கு எலுமிச்சை ஜூஸ் சேர்த்துருக்குறேன். இது சுகர் கட்டிப்படாமல் பார்த்துக்கிறோம். அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு இது போல் கலந்து கொடுத்துக்கோங்க. பாருங்கள் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே டைம் ஆகும் அந்த பதம் வர்றதுக்கு. இப்போ இன்னுமே நல்லா திக்காயிட்டு வந்துருச்சு. மார்ஷ்மெல்லோ செய்கிறப்ப இந்த பாகு பதம் தாங்க ரொம்ப முக்கியம். இது மட்டும் கவனமாக செஞ்சுட்டோன்னா அந்த மார்ஷ்மெல்லோ சூப்பராக சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்துடும். இது போல் தண்ணியில் இந்த பாகை லைட்டாக எடுத்து விட்டு பார்க்கணும். நல்ல திக்கான பதம் வந்ததுக்கப்புறமா இந்த பாகு இது போல் உருண்டை பிடிச்சி கையில் எடுக்கிற பதம் வரணும். இது போல் ஜெல்லி மாதிரியான பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. ஆறுனதுக்கப்புறம் இப்படி அமுக்கி பார்க்கும்பொழுது ஜெல்லி மாதிரி இருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு பதம் வந்தால் போதும். இப்போ அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற அந்த ஜெலட்டின் மிக்ஸை இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்த உடனே இது போல் நல்லா பொங்கி வரும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுட்டு இது போல் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஜெலட்டின் ஃப்ளேவர் இல்லாத ஜெலட்டினாக பார்த்து வாங்கிக்கோங்க. பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் நல்லா கலந்து எடுத்துருக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுங்க. இப்போ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டு எடுத்துருக்கிறேன். ஒரு வெதுவெதுப்பான சூடு இருக்கும். வெதுவெதுப்பான சூடை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. 5 நிமிஷம் அளவுக்கு ஆற விட்டுட்டு இதை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. மாற்றிட்டு பிளெண்டர் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியமான ஸ்பீடில் வச்சுட்டு இது போல் நல்லா அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இது போல் நுரைச்சி நல்லா பொங்கி வர ஆரம்பிக்கும். இப்போ இந்தளவுக்கு நல்லா திக்கான பதம் வந்ததுக்கப்புறமாட்டுக்கு ஹை ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு நல்லா அடித்து கொடுக்கணுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃப்ளஃபியாக பொங்கி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்தளவுக்கு நல்லா பொங்கி வந்தால் தான் நமக்கு மார்ஷ்மெல்லோ நல்லா சாஃப்டாக ஜெல்லி மாதிரி இருக்கும். இப்போ இது போல் ஒரு 15 நிமிஷத்துக்கு மொத்தமாச்சு எடுத்துருக்கிறேன். இதோட பதம்ங்க நல்ல ஒரு ரிப்பன் மாதிரி இது போல் வரணும் திக்காக. இப்போ இந்த அளவுக்கு பதம் வந்தால் போதும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரே ஒரு ஃப்ளேவரே போதும்னா நீங்கள் இதோட நிப்பாட்டிக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 ஃப்ளேவர் ரெடி பண்ண போகிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கல அந்த மிக்ஸில் பாதி எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிறதுல நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஒரே ஃப்ளேவரே போதும்னா நீங்கள் வெனிலா எசன்ஸோடு நிப்பாட்டிக்குங்க. இப்போ இதை இது மேலே நல்லா சமப்படுத்துகிற மாதிரி இது போல் பரப்பி ஊற்றி விட்டுக்கோங்க. பாருங்கள் இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் வச்சிடணும். நம்ம நார்மலாக வெளியில் வச்சு நம்ம ரெடி பண்ணணுன்னா 1 டே நைட்டு ஃபுல்லாக விட்டுறணுங்க. நம்ம திரும்ப ஸ்டோர் பண்ணும்பொழுது ஃப்ரிட்ஜில் வச்சு ஆற வச்சோன்னா திரும்ப ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும். வெளியில் வச்சு ஆற வச்சு எடுத்தோன்னா நம்ம வெளியிலே வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு மேலே அந்த டஸ்டிங் பவுடரை லைட்டாக போட்டு விட்டாச்சு.
போட்டு விட்டுட்டு இது போல் தரையிலே வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த டஸ்டிங் பவுடரை வந்துட்டு நல்லா போட்டுட்டு கத்தியிலையுமே கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இது போல் வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தால் மேஷ்மெல்லோ ரெடி. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.